இல்லை, இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம், இங்கே தான் நம்ம தோக்குறோம். இப்போ செல்ஃபோன் பார்க்காம, பேப்பர் படிக்காம, ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகாமல் இருந்துட்டோம்னா முற்றிலும் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தியானமே பண்ண விடாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்க. இவன் சாமியாராக ட்ரை பண்ணுறான், இவன் ஏதோ ஒரு மாற்றத்துக்குள்ளே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான்னு நம்ம சுற்றி இருக்கிறாங்கல்ல மனைவி தாயே வந்து போட்டு கொடுத்துருவாங்க வெளியில், என் புள்ள வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கான்னு. இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடாது. உயர்ந்த தியானம் என்னன்னா பழைய பொருளையும் எரிக்கும், புது பொருளையும் எரிக்கும். எரித்தல் தான் அதுக்கு மேரு. குப்பையை சேர சேர எரிச்சுக்கிட்டே வரும். அப்போ தானா என்ன ஆகும்னா இந்த எரித்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்கள் பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் நடக்கும். அது இயல்பாக நடக்குங்க. நான்லாம் கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேங்க, எங்கள் குடும்பமே நான்வெஜ்ஜில் நிறைய விருது வாங்கினவங்க. அந்த குடும்பத்தில் நான் வந்து இயற்கையாக தான் விட்டேன், கடவுளுக்காக சத்தியமாக விடலைங்க. இங்கே யார் சொன்னாலும் நான்லாம் விட மாட்டேங்க. எங்கள் ஊர்லேயே போய் கேட்டிங்கன்னா வீம்புக்காக இதை செய்யாதுன்னா அதை தாங்க போய் செய்வேன். நான் இதை பண்ணாத அப்படின்னா அதை தான் போய் பண்ணுறது. புரியுதுங்களா? அதெல்லாம் இயற்கையாகவே நடந்தது, தானா நிகழ்றதாங்க தியானம். அதை ஒருத்தர் மேற்கொள்றது எதற்காக மேற்கொள்றோம், அதை எப்படி மேற்கொள்றோம், அதை சிரத்தோட நின்று ஒருத்தர் மேற்கொள்ளணும். நான் தான் சொல்லிட்டேன், ஒரு தகப்பன் 2 குழந்தைக்கு என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கே சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய வளர்க்கணும்னு ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, அதே போலதான் தியானத்தை ஒருத்தன் வளர்க்கணும்னு வைராக்கியம் இருக்கும். அவ்வளோதான். உங்ககிட்ட இன்னைக்கு கொடுக்குறேன்னா ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு தியானத்தை கையில் கொடுக்குறேன்னா அதை வளர்த்து ஆளாக்க வேண்டியது பொறுப்பு உங்களுடைய. அவ்வளோதான் விஷயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வளர்க்கவே மாட்டுறீங்க, வளர்க்குறதுக்குள்ளே பல வேலைகளை பார்த்துடுறீங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு உபதேசம், ஒரு தியானம்லாம் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா அவர் அதை எடுத்துட்டு போய் அவர் ஒரு வேலை செஞ்சு மேம்பட்டு வருவார். ஒரு பொருள் அவருக்கு கிடைக்கல, இறைவா எனக்கு ஒன்று கிடைச்சிச்சா அப்படின்னா இறைவன் என்ன செய்யறாருன்னா ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த பொருளை அடித்து நீங்கள் மேம்படணும்ல, ஒரு செயல் செய்யணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு வேலை எல்லாமே நடக்கும். ஆனால் நமக்கு ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்தாருல, அந்த பொருளை தினந்தோறும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு இடையில பல குரு வரலாம், பல டிவி வரலாம், பல செய்தி வரலாம், பல சத்தங்கள் வரலாம். இதிலெல்லாம் ஒருத்தர் அகலாம நிக்கணும். அகண்டுட்டானா அது மாறி போயிடும். நான் குரு, திடீர்னு ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து அவன் உங்க நெத்தியில ஒரு கையை வச்சு அவன் ஒரு உபதேசத்தை கொடுத்து இதை பண்ணு, உனக்கு பின்பக்கமும் முன்பக்கமும் காசு வரும்னு சொல்லிட்டு போயிட்டான்னா நீங்க அந்த வேலையை பண்ணீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். ஏன்னா அவன் சூனியம், நான் அங்க இருக்க மாட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவன் செயலை செஞ்சிருவீங்க, அதை என்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நான் உபதேசம்லாம் வாங்கினாங்க, தீட்சையெல்லாம் வாங்கினாங்க, தியானம் வர மாட்டேதுங்க. மொட்டையா ஒரு பதில் சொல்லுவீங்க, தியானம் வர மாட்டேதுங்க. அதுக்கு காரணம் நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துருப்பீங்கிறது தான் உண்மையான தகவல். அப்போ ஒரு மனிதன் கிடைக்கிற பொருளை இழந்துடக்கூடாது. கடவுள்கிட்ட மன்றாடுறீங்கல்ல, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அந்த குழந்தைய எப்படியோ வளர்க்கறது போராடுறீங்க. அந்த மாதிரி ஏன் தியானத்துக்கு அப்படி ஒரு செயலை ஒரு ஆணோ பெண்ணை செய்ய மாட்டாங்க? அதுதான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட யாரையாவது தாய் தந்தைகிட்ட போய் கேளுங்க, உங்க குழந்தை சோறு போடுன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க? நீங்களே சொல்லுங்க. என் குழந்தை வளர்ந்து எனக்கு சோறு போடும், என்னை நல்லா பார்த்து, எந்த தாய் தந்தையும் அதெல்லாம் இருக்காது. கிடைச்சா ஓகே, எந்த தாய் தந்தையாவது அந்த மாதிரி ஒரு தாய் தந்தை கூட உலகத்திலே இருக்க மாட்டான். தனக்கு சோறு இல்லைனாலும் ஏன் போடுறான்னா அது அவள் கடமைன்னு நினைக்கிறாள். அந்த மாதிரி தான் தியானம். கடவுள் உங்க கையில குழந்தைய கொடுக்குற மாதிரி தான் எங்களை மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு ஒரு தியானத்தை உங்க கையில கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா எதையாவது போற இடத்துல ஒரு கேணிலையோ ஒரு குளத்துலயோ போட்டுட்டு அங்க ஒருத்தன் உட்காந்துருக்க ஒன்று வாங்கிட்டு போறீங்க. இப்படியே அடுத்து போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஒரு இடத்த பார்க்க முடியும்? ஊர் ஃபுல்லா குழந்தை இருக்கு, ஆனா எல்லா குழந்தையும் பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க. ஆனா உங்க குழந்தைய தானே உங்க குழந்தைன்னு வளர்க்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. அதே மாதிரி தானே தியானத்துக்குள்ள அந்த ஸ்டெடி மைண்ட்ல நிக்கணும், அந்த விஷயத்த பார்க்கணும். நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க, அது சாதாரண விஷயம் இல்லப்பா, அதை நம்ம வளர்க்கணும்ப்பான்னு அந்த எண்ணம் வரணும்ல. யாருக்கு வருது? அதுல மேம்பட்டவன் யோகி ஆகிறோம். ராமகிருஷ்ணர் மட்டும்தாங்க கொடுத்தாரு, விவேகானந்தருக்கு வர்றவன் போறவன் எல்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் சூட்சமத்துல நடந்துச்சு.
அப்ப அதை தொலைக்காம என்ன பண்ணாரு, வளர்த்தாருல விவேகானந்தர். விவேகானந்தருக்கு இல்லாத சோகம் அந்த உலகத்துல வேற யாருக்கு வந்துட போகுது? தாய் ரோட்ல இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. கைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க, தம்பி அண்ணனுங்க எல்லாம் குழந்தைங்க அக்கா எல்லாம் நின்றுட்டு எல்லாம் சோத்துக்கு போராடுதுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த குருவோட உபதேசத்துல குருவோட கட்டுப்பாட்டுல நின்னான்ல ஒருத்தன். அதான் விஷயம். அப்ப வறுமை இருக்குங்கிறது கூட என்ன சொல்லுவாங்க, என்ன வறுமை வேணாலும் வரட்டும், என்ன கொடுமை வேணாலும் வரட்டும், குரு கொடுத்த உபதேசத்தை தியானத்தை தொலைச்சிடாத. அது என்னன்னா, வறுமை வந்துட்டு போயிடும், கொடுமை வந்துட்டு போயிடும், சாவு கூட வீட்டு வரைக்கும் வந்துட்டு திரும்பி ஓடி போயிடும். ஆனா நீ குரு கொடுக்கறது திரும்ப போகவே போகாது, உன்னை குருவா மாத்திட்டு தான் போகும். ஆனா நீங்க யாரும் குருவா மாற மாட்டீங்கிறதான் பெரிய துரதிர்ஷ்டம். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம். அருணகிரிக்கெல்லாம் அந்த ஓம் கிடைச்சிச்சு, ஒரு சின்ன விஷயம் முருகன் கொடுத்தான்னா அவ்வளவுதான். அந்த ஒரு தத்துவம் தான் டெய்லியும் போய் இந்த குரான்லாம் கேட்டுருக்காங்க, ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் கிடைக்கும். அதுல ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு அதை வளர்க்க தொடங்கினான்னா சூட்சமத்துல அவன் வருவான். வளர்ந்தா இந்த இடத்துல ஒரு பொண்ணு தியானம் பண்ணி வளர்றான்னு வச்சுங்களேன், இன்னும் வேற மாதிரி தியானத்துல இருக்கிற ஃப்ரீக்வன்சில இருக்கிறவனுக்கு தெரியுங்க, இங்க ஒரு ஆற்றல் வளருது, அதுக்கு நம்ம சூட்சமத்துல உதவணும்னு தெரியும். இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் ஏன் என்ன தேட போறீங்க, யாரையும் தேட போறீங்க? தானா நிகழும். அதுதான் அதோடைய செயல் வடிவம். அடையாளம் எங்கன்னா, நீங்க வீட்டுல திருப்பரங்குன்றத்திலேயோ மதுரையிலேயோ இல்ல எங்கேயோ தஞ்சாவூர்லயோ திருச்சியிலேயோ எந்த மூலையில வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணுங்க, நீங்க வளர்ச்சிங்கிறது அந்த ஃப்ரீக்வன்சி வெளியில வரும். அப்ப கைலாயத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கவன் நமக்கு சம்பந்தமான ஒரு ஆள் அங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறான், அவனுக்கு அங்கிருந்து என்ன பண்ணுவான், அவன் அலைவரிசையை அனுப்புவான். அப்ப நீங்க தியானம் பண்ணும்போது சுவாச வழியாக அந்த அலைவரிசை உள்ள வரும். அடுத்தது என்ன பண்ணாது, உங்களை இன்னும் தியானத்துக்கு பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுறதுக்கும் அது உதவியா இருக்கும். இதெல்லாம் எப்ப கண்டுபிடிக்க முடியும்னா, அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் லேயர் லேயரா எத்தனை பேர் சூட்சமத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி உதவி இருக்காங்க, எந்தெந்த வடிவத்துல யாரெல்லாம் நமக்கு உதவி இருக்காங்க. இப்ப இருக்கிற ஒரு லைவ்ல இப்ப நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு குருவா இருக்கிறதும் யாராவது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நானே சில பேருக்கு சீடரா கூட இருக்கலாம். எனக்கு குருவா இருந்தவன் கூட சீடரா இருந்து கூட தீட்சை வாங்கலாம். இதெல்லாம் இப்படி அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வேற. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஏன் குருவா இருக்கிறாரு, அவர் மூலியமா ஏன் தீட்சை கிடைச்சிச்சு, அடுத்தது என்னங்கிறது கிளியரா எல்லாருக்கும் தெரிய வந்து, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா எல்லாம் ரொம்ப ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப 2 பிரச்சனை இருக்குங்க, அது நம்ம வெளிப்படையா பேச முடியாத ஒரு துரதிர்ஷ்டம் வந்து தமிழ்நாட்டிலேயும் இருக்கு, இந்தியாவிலேயும் இருக்கு. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில குருமார்களே அவங்களுடைய உபதேசமும் அவங்களுடைய தீட்சைய ஒரு மாணவனை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழல்ல நிறைய பேர் பாதிப்பு அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி சூழல்லையும் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி மனித பதிவுகளை வெளியேற்ற முடியாத ஒரு துன்பம், அப்புறம் அந்த குரு கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட உபதேசமோ தியானமோ அதுவும் துன்பமா இருக்கும்போது அவங்களால வெல்ல முடியல, அவங்களால போராட்ட காலம் ரொம்ப டஃப் ஆயிருது. அப்ப அந்த மாதிரி இடத்துல இருந்து வர முடியாம நிறைய பேர் போராடுறத நம்மளாலே பார்க்க முடியும். அப்ப நான் அதை வெளிப்படையா எங்க பேச முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குருவுக்கான ஒரு சித்தாந்தத்தை கட்டி அமைச்சிருக்காங்க, அதுக்குள்ள அவங்க நிக்கிறாங்க. அதை நம்ம போய் சொன்ன போனோம்னா இப்ப குரு போட்டி மாதிரி ஆயிரும். அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ பண்ணிட்டு, அந்த மாதிரி உபதேசம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கவங்க ஏகப்பட்ட பேத்துல ஒரு 60% பேர் அந்த மாதிரியே என்கிட்டையும் வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பதிவை வெளியில எடுக்கிறதுக்கு நான் போராடி இருக்கிறேன். அந்த பதிவை வெளியில எடுத்துட்டு இங்க இருந்தாச்சும் இவருடைய வாழ்க்கை நல்ல செயல்ல இருந்து தொடங்கட்டும், இந்த தியானத்துக்கு உதவியா இருக்கட்டும் நான் நிறைய பேருக்கு செஞ்சிருக்கேன். அதுல வெகு சிலர் ஒரு 15% பேர் தாக்கு பிடிச்சிருக்காங்க. பாக்கி எல்லாருமே 2 தியானத்தையும் பண்ணி 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 மிஸ் ஆகி போயிருக்காங்க. இப்பயும் மிஸ் ஆகி அப்படியே ஒரு ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியாம நிக்கிறாங்க. குரு வந்து 1000 குரு கூட இருக்கலாம், குருவும் பாய்சனா இருக்கக்கூடாது, துன்பமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். 10,000 குரு கூட நீங்க வச்சுக்கலாம்,
ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த உலகத்துல பிரபஞ்சத்தோட பிள்ளைகள் எல்லாருமே குரு தான். எல்லா யோகிகளையும் குருவாக நம்ம எடுத்துக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா அந்த குரு அவர் கொடுக்கிற உபதேசத்திலேயோ அவர் கொடுக்கிற விஷயத்திலேயோ அவர் குருநாதர்கிட்டே ஒரு சாபம் வாங்கியிருந்தாருன்னா இவங்கிட்ட இருந்து எவன் தியானம் வாங்குறானோ எவன் உபதேசம் வாங்குறானோ அவனும் பாதிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு செக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகுங்க? அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பல நாள் தியானத்தினால அவர் துன்பப்படணும்னு அவருக்கு இருக்கும். அதனால பல பேர் தியானத்திலே துன்பம் அடைகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். தியானம்ங்கிறதே துன்பத்திலேருந்து வெளியில வர்றதுதான். ஆனா தியானமே துன்பமா போனவங்களெல்லாம் நான் நிறைய விசேஷமான ஆட்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த துன்பத்திலேருந்து துன்பமா இருக்கிறாங்கிறத மறைப்பொருளை நான் நிறைய காணொலியில சொல்லியிருக்கிறேன். அதையும் அவங்க கவனிக்காம மேலும் மேலும் தன்னை இன்னும் எவ்வளோ துன்பப்படுத்திக்க முடியுமோ அதுலேருந்து வெளியில வராம தவிர்க்கிறது வாய்ப்பு இல்லாம தவிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ வெளிப்படையா பேசுறதுக்கு காலம் கொஞ்சம் சூழலுக்காக நம்ம காத்திருக்கோம். ஏன்னா பிரபஞ்சம் சில செயலை வெளிப்படையா சில காரியத்தை பேச வைக்குது, சில காரியத்தை பேச வைக்கிறதுக்கு தடுக்குது. அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய பணி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உன்னுடைய பணியை இந்த இடைவெளி இல்லாம பணி செய்யணும். அப்ப நீ வேற யாரையாவது சொல்லிக்கிட்டு இருந்தனா அது நாளைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனிச்சுன்னா உன் பணி கெட்டு போயிடும். அதை எப்படி கையாளணுங்கிறத வேற வடிவத்திலேருந்து கையாளலாம். அப்ப நீ போற பாதையில அதை மறைபொருளாக எதெல்லாம் எங்கெங்க சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே போ. அது அவங்களோட அந்தந்த ஆன்மாவுக்கு கிடைக்கிற செயல் வடிவத்தில் ஒரு நல்ல ஆன்மாக்கள் அதுலேருந்து மேம்பட்டு வரக்கூடிய ஆன்மாக்கள் வரும். சில பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம்லாம் தவறான குருமார்கள்ட்டே தவறான தியானத்தில் இருந்து கூட அதுக்கு மேலே அவங்களுடைய நல்ல காலம் வந்ததில் அதுலேருந்து விடுபட்டு வரணுங்கிற ஒரு சூழல் வந்து நல்ல ஒரு செயலுக்குள்ளே வந்திருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் காலம்ங்கிற சக்கரத்துக்குள்ள அருணகிரி மாட்டிக்கிட்டார். அந்த கால சக்கரத்துக்கு நல்ல காலம் வந்தோடனே உடல் கெட்டு போச்சு, ஆனா நல்ல காலத்துல நிக்கிறாரு. அப்ப கெட்ட உடலை கூட நல்ல உடலாக மாற்ற முடியும். அப்ப தப்பான குரு கிட்ட இருந்து கூட லோல்பட்டு லொங்குப்பட்டது கூட காலம் நல்லா வந்துருச்சுன்னா சரியான செயல் கிடைச்சு போயிடும். அதை மாத்தி போடலாம் அப்படிங்கிறது அந்த தியானத்தோடைய அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறதுங்கிறது கிடையாது. மனிதனாவே அவனுக்குள்ள சில பதிவேற்றம் சில குழப்பங்கள் இருக்கும். அதை சரி செய்யறது தான் தியானமே. அப்ப கெட்டு போன பொருளை உருவாக்குறதுல தான் தியானம் எக்ஸ்பர்ட்டா இருக்கு. நான் கண்டுபிடிச்ச ஆய்வுல கெட்டு போன பொருளையோ தோல்வி அடைகிற பொருளையோ இல்ல ரொம்ப இது வரவே வராதுன்னு நினைக்கிற பொருளை தான் இந்த தியானத்துல உருவாக்கி இருக்கிறாங்க, இந்த தியானத்துல மேம்பட வச்சிருக்கிறாங்க, இந்த தியானத்துல ஒரு நல்ல வடிவத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் முக்கியமாக இருக்கப்படுற ஒரு செயலா இருக்கு. தியானத்தை ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு உள்ள ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் என்னன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் தியானத்தோட அடிப்படை என்னன்னா, உடலை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். நீங்க படுக்கலாம், சேர்ல உட்காந்துருக்கலாம், இல்ல கீழே உட்காந்து தன் தரையில உட்காந்து பண்ணலாம். ஆனா அந்த தியானத்துக்கு என்னன்னா, நல்ல தியானங்கிறது அது உட்கார்ற தன்மையிலே கண்டுபிடிச்சு அந்த ஒரு செயல் கிடைக்கும், அந்த தியானத்துக்குள்ளே கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த தியானத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுவாங்க. அந்த உடல் சம்பந்தமா தியானத்தில் உட்கார்றதுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறவங்க என்னன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தயாராவாங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு அந்த இறைவனும் அந்த பிரபஞ்சம் அந்த குரு என்ன பண்ணுவார்னா அடுத்த செக்ஷன் அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கு அடுத்த செயலை ஏற்படுத்துவாங்க. இப்போ இதுக்கு தான் இந்த சக்கரங்கள் இந்த நரம்புகள் இதெல்லாம் எதற்கு வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய பதிவை ஒரே அடியா அழிக்க முடியாது. வெவ்வேறு தன்மைகள் தேவைப்படும். வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு வடிவத்துல அதை உயர்ந்த இடத்த எடுத்துட்டு வரணும். அப்ப காசிய ஒரு தன்மை, ராமேஸ்வரம் ஒரு தன்மை, மதுரை ஒரு தன்மை, இந்த மூணு தன்மை. ஆனா இந்த 3 தன்மையும் ஒருத்தன் உடலுக்கு தேவை. இந்த 3ஐயும் சில மனிதன் நேரடியா போய் அனுபவிக்கலாம், சில மனிதன் இருந்த வீட்டிலேயே கொண்டு வந்துட முடியும். அவன் தியானத்தோட வலிமையில வாய்ப்பு இருக்கு. அப்ப நிறைய யோகிகள் ஒரே இடத்துல உட்காந்து 12 ஆண்டுகள் தவம் செய்து அவனுக்கு தேவையான அத்தனை தன்மையும் அதே இடத்துல இருந்து பெற்றிருக்கிறாங்க.
அந்த செயல் வடிவத்தை மாற்றி இருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து அவங்க ஞானங்கிறது எதை குறிப்பிடுறாங்கன்னா, அங்க மனித பதிவுகள் மொத்தமா எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இறை சக்தி வாகித்து போய் உள்ள இருந்ததுக்கு அப்புறம் ஒரு இறை தோற்றமாக மனிதன் அங்கு அகலப்பட்டான், மனிதன் அங்கு சாகப்பட்டான். உடல் அதே கூட மட்டும் வச்சுக்கிட்டு அதே மனித தோற்றத்தை பார்க்கிறவன் நான் வேற வடிவத்துல வந்து நிக்கிறேங்கிறாங்க. அங்க அங்க இதுல மதுரையிலிருந்து புறப்பட்டு ட்ரெயின்ல போகும்போது இருந்த ரமணர் வேற, அந்த விருப்பாச்சி குகையில அங்கெல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ணி வேற வடிவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ரமணர் வேற. அப்ப நீங்க ரமணரே 2 வடிவத்துல பிரிச்சு பார்க்கலாம். அதே மாதிரிதான் லாகிரி மகாவதார பார்க்கறதுக்கு முன்னாடி லாகிரி வேற, பார்த்ததுக்கு அப்புறம் வேற. யுத்தேஸ்வரகிரி லாகிரியை பார்க்கறதுக்கு முன்னாடி யுத்தேஸ்வரகிரி வேற, பார்த்ததுக்கு அப்புறம் வேற. யோகானந்தர் யுத்தேஸ்வரகிரியை பார்க்கறதுக்கு முன்னாடி யோகானந்தர் வேற, பார்த்ததுக்கு அப்புறம் வேற. இது என்னன்னா மனித பதிவுகளை எடுக்கப்படுது. அது எடுத்தாதான் இறை சக்தியை உள்ள செலுத்த முடியும். அப்ப இறை ஆற்றலாகவே ஒருத்தன் செயல்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். இது ஒரு மாதிரி மின்சாரத்தன்மையை மின்சார கரண்ட்டை உற்பத்தி பண்றோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ மனிதனாகப்பட்டவனே எதுக்குங்க கரண்டோட கொண்டு மனிதனை செயல்படுத்துறீங்கன்னா, நம்மளே ஒரு மாதிரி மின்சாரத்தன்மை கொண்டது தான் நம்மளுடைய உயிர் சக்தியே. நம்மளுடைய செயல்பாடுகளே ரொம்ப கிரிட்டிக்கலாக வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிறதா. இப்போ காற்றோட தன்மையோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் வடிவத்துக்குள்ள இருக்கும். அப்போ ஒருத்தன் அந்த மனித பதிவிலிருந்து வெளியேறப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கான முழு வடிவம் கிடைக்குது. அப்போ அங்கே என்ன சொல்றான்னா, மனிதன் அங்கே இறக்கப்படுகிறான், அந்த இறை தோற்றத்தில் மாறப்படுறாங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமாக இருக்கு. அப்போ நீங்கள் அந்த பதிவுகள் வெளியேறதுக்கு பல செக்ஷனுக்குள் தேவைப்படும், பல ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் நீங்கள் விடுபடுறதை உங்களாலே உணர முடியும். அந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு தன்மையை நீங்கள் கடக்குறீங்கிறத உங்களால் உணர முடியும். அது எங்கே உணர முடியாமல் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போகுதுன்னா, அவங்க இந்த நோக்கத்துக்கு தான் தியானம் பண்ணுறேன்னு தெரியலை. அவங்க பண்ற நோக்கம் குண்டலினி சக்தி, நெற்றிக்கண்ணு சக்தி, யோகி, குரு, சிவன், இந்த மாதிரி புலம்பல்கள்ல தியானம் பண்றதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராசஸை விட்டுறாங்க. அவங்களுக்கு அங்க பெரிய ஆதிக்கம் எது செலுத்துதுன்னா சக்தி வந்து செலுத்துது. மேஜிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நானும் இந்த மாதிரி மாறணும், இந்த குரு மாதிரி மாறணும், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு சக்தி வந்துடணும், எனக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கு என் உடலுக்குள்ள, அதை நீங்க சொல்லிருங்க. அப்ப ஒரு பதிவேற்றம் உடலுக்குள்ள ஒரு சக்தி வருதுன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே எங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளயும் ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்குது. இந்த சக்தியை நீங்க வச்சு என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த சக்தி உங்கள் மனித உடல்ல போய் உங்க மனித செல்களை அந்த தன்மையை அழிச்சா மட்டும்தான் நீங்க இன்னொருத்தர தொட முடியும், ஆசீர்வாதம் பண்ண முடியும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பதிவுகள், உங்ககிட்ட இருக்கிற மனித தன்மை ஒரு விஷம் தன்மை கொண்டது. இப்ப தியான பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு நல்ல தன்மையா ஒரு குரு கிட்ட இருந்து உபதேசமோ தீட்சையோ கிடைக்குதுன்னா ஒரு விஷமும் ஒரு நல்ல விஷயமும் ஒண்ணு சேரும். இது ரெண்டும் உடல்ல மிஸ் ஆகி வேலை செய்யும். அப்ப இது ரெண்டும் என்ன பண்ணுவோம், இது வளர்ந்துகிட்டு இருக்கும், இதுவும் வளரும். அப்ப நமக்கு கழிவுகள் சேர சேர உறுப்புகள்ல ப்ராப்ளம் வருது, உடல் தன்மைகள் ப்ராப்ளம் வருது, பார்வையில ப்ராப்ளம் வருது. இப்ப உடல் சம்பந்தமா பருவ மாற்றத்துக்குள்ள உடல்ல நம்ம குழந்தையா மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட்ல ஒண்ணா ஒரு பெண்ணுக்கு வேற வேற விதமா ஏற்படுது. அதே மாதிரி ஒரு பெண்ணு ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல அவ தனிப்பட்ட முறையிலேயே வெட்ட வெளியில ஒரு தீட்சை தியானம் பண்ணி அவளுக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைக்குது. அப்ப அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு ஒரு ஆற்றலும் உள்ள வளருது, ஒரு நோய்த்தன்மையும் ஒரு விஷத்தன்மையும் உள்ள வளருது. இப்ப அந்த ஆற்றல் என்ன பண்ணும்னா அந்த நோய்த்தன்மையை வளர விடாம தடுக்கிறதுக்கான என்ன வழி இருக்கோ அது பண்ணும். ஆனா இங்க நிறைய பேரு அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு இந்த நோய்த்தன்மையை இந்த விஷத்தை அழிக்காமையே எனக்கு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் போய் அதை தொட போறேன், நான் போய் இதை தொட போறேன், நான் போய் அங்கிட்டு டைவ் அடிச்சு உழுவ போறேன், நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண போறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முழுமையா அந்த விஷத்தன்மை எடுத்தா மட்டும்தான் நீங்க வாகித்து செயல்பட முடியும், ஒரு வேலை செய்ய முடியும். அப்ப முதல் ஒரு மனிதன் எங்கன்னா ஞானம்ங்கிறது என்னன்னா, நீ விடுபட்டுட்டனா ஞானம், நீ விடுபடலைன்னா ஞானம் இல்லை. அது உனக்கே தெரிஞ்சிடும். நீ ரெகுலரா இருக்க மாட்ட, உன்னுடைய நடவடிக்கைகள்ல நீ எல்லாமே மாறிடுவ. அப்போ உங்க வீட்டிலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல தியானம் பண்றவங்கள்ட்ட கிட்ட வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க.
உங்க கணவரே இருக்கிறாருன்னா உங்க கிட்ட வரணும்னு அவருக்கு கணவரா அந்த மனித தன்மை இருக்கும். உங்களுக்குள்ள இருக்குல்ல அந்த சக்தி இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா, டே மனிதா 2 அடி தள்ளி நின்றாங்க. இப்ப இவருக்கு என்னன்னா, ஏதோ உங்ககிட்ட வர்ற மாதிரி எனக்கு தோணுது, ஆனா ஏதோ ஒரு செயல் என்னை தடுக்கிற மாதிரி இருக்கு. உன்னை ஏதோ பார்த்தா எனக்கு எதுவும் தோணலை, ஏதோ குழந்தை மாதிரி தோணுது, எங்க அம்மா மாதிரி தோணுது, என் பாட்டி மாதிரி எனக்கு தோணுது, எங்க குலசாமி மாதிரி கூட சமயத்துல தோணுது அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கற்பனை அல்ல, இதெல்லாம் நிஜம். சொம்புல, டம்ளர்ல, குடிக்கிற தண்ணியில, மரத்துல, ஓடுற ஃபேன்ல, செவுத்துல, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ணர் சொல்லிட்டாரு. சரின்னு கேட்டுட்டு விவேகானந்தர் போய் அவர் நண்பர்கள்ட்ட, ஒரு ராமகிருஷ்ணர் இருக்காருல, அவர் பைத்தியண்டா, சொம்புல கடவுள் இருக்கிறாராம், டம்ளர்ல கடவுள் இருக்காராம், செவுத்துல கடவுள் இருக்கிறாராம். அவர் என்ன சொன்னாரு, மிஸ்டர் நரேன் அவன் கூப்பிட்டு முதுகுல லைட்டா ஒரு டச் தான் பண்ணாரு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, உலகமே தெரியுது. போய் சோத்தை போட்டு வச்சு சாப்பிட அவங்க வீட்டுல அவங்க அம்மா சோத்தை போட்டு வச்சுட்டா சோறும் அவரும் ஒன்னா தெரியுதான். ஒன்னா இருக்கிறத எப்படி சாப்பிட முடியும்னு உட்காந்தே இருக்கிறாராம். அவங்க அம்மா என்னடா அப்படின்னா, இல்ல என்ன அந்த பைத்தியத்தை போய் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டுச்சான். இதுதான். அப்ப நீங்க போய் நான் ஞானம் அடைஞ்சிட்டேனா, நான் தியானத்துல முன்னேறிட்டேனா அப்படிலாம் கேட்கவே அங்க விடாது. அங்க கேட்கறதுக்கு வேலையே இருக்காதுங்க. ரமணரை மருத்துவர் யாரு செக் பண்ணி பியூரா ஞானம் அடைஞ்சிட்டீங்க போங்க அப்படிலாம் யாரும் சொல்லல. அண்ணாமலையார் போய் கனவுல போய் இவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. அந்த ஞானம்ங்கிறது என்னன்னா, ஒருத்தர் எல்லாத்துலயும் விடுதலை ஆயிட்டான்னா அவன் பிரகாசமாக, அதுதான் ஒளிங்கிறது. அது ஈர்க்கும், அது ஒரு வேலை பார்க்கும். மனிதன்கிட்ட கருணை இருக்கும், அன்பு இருக்கும், விஷம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இதுகிட்ட என்னன்னா, ஒரு கண்ணா புண்ணான்னு ஈர்ப்பு இருக்கும், தன்வசப்படுத்திடும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப நீங்க ஞானம்ங்கிறது நீங்களே வேற மாதிரி மாறிடுவீங்க. உங்க பேர் சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, அவ ஒருத்தர் இருந்தா எங்கன்னு தேடிட்டு இருப்பீங்க வீட்டுக்குள்ள. உங்க கணவரே கேட்கறாரு என்னன்னு, இல்ல அந்த அவ ஒருத்தர் இருந்தாலும் அவ எங்க, அது நீதாப்பா, இல்ல அவ நான் இல்லையே அப்படிங்கறதுதான் ஞானம். இப்போ இது உங்களுக்கு சத்தியமா புரியாது யாருக்கும். நிறைய பேருக்கு இது புரியாது. ஆனா பேசிக்கா இதுதான், இப்படிதான் நிகழும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில உங்களை தாண்டி ஆசைப்படுறேன்னா, உங்களை தாண்டி எனக்கு நிறைய லட்சியம் இருக்கு. நீங்களாவது கிராமத்துக்குள்ள வேற அடியத்துக்குள்ள இருப்பீங்க. நான்லாம் உச்சகட்ட சினிமா துறையில கோடிக்கணக்கா பணம் புழகிற இடத்துல நான் வளர்ந்தவன். அப்ப புகழையே தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் மத்தியானத்துலையும் பார்த்துக்கிட்டு இருந்தவன். சாக்குல பணம் தள்ளிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து நான் வந்தவன். நான் எவ்வளவு பெரிய மாயையில எவ்வளவு பெரிய உச்சத்துல இருப்பேன். நான்வெஜ்ல 20 வெரைட்டி வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? அப்ப எல்லாமே அங்க சுகபோகமா கிடைக்கிற ஒரு இடத்துக்குள்ள இருந்தவன் அவன் அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு வர்றான்னா கட்டுப்பாட்டுல இருந்து வர முடியாது. கட்டுப்பாடெல்லாம் அங்கெல்லாம் நிக்காது, ஒரு இடத்துல புட்டுக்கிட்டு போயிடும். தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா எதிரில் இருக்கிற செவரெல்லாம் உடைச்சிருங்க. கட்டுப்பாடுங்கிறதே உடைக்கப்படும்னு அர்த்தம். ஒரு நாள் கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. மனிதனை கட்டுப்படுத்த நீங்க முடியாது. எதை கட்டுப்படுத்தினாலும் ஒரு நாள் உடைஞ்சிரும். டேம் உடைஞ்சு வெளியில வந்துடுற மாதிரி வந்துடும். அதனாலதான் யோகி சொல்ற, கட்டுப்படுத்த முடியாதுப்பா, அது மாறினாதான் வேலை நடக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம்.